வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 2 டீஸ்பூன் மல்லி, 5 வரமிளகாய். இது எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 10-20 செகண்ட் வறுத்துக்கலாம். எல்லாமே கருகாத அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை சேர்த்து தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ஒட்டி நல்லா ஆறின பிறகு பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸாக வராது, தேங்காய் இருக்கிறதால கொஞ்சம் குறகுறப்பாக தான் வரும், பரவாயில்ல. வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினாலே போதும். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். அளவான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் கத்திரிக்காயை எண்ணெயிலேயே வதக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியை போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து பரட்டி விட்டுறலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், இதை ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதால ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுறலாம். அப்போ தான் உப்பும் எல்லா பக்கமும் நல்லா பரவும். குறைஞ்ச தீயிலேயே ஒரு 10 செகண்ட் பரட்டி விட்டுறலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ இதில் பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டுக்கலாம். இதோட 3 கப் அளவுக்கு சாதத்தை உதிரியாக வடித்து வச்சுருக்கேன், இதை போட்டு கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் உரப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. 3 பேருக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கத்திரிக்காய் மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.